ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இந்த உலகம் வந்து அந்த பொண்ணத்தான் தப்பு சொல்லுமே தவிர, அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்குதுன்றத பத்தி யாருமே விசாரிக்கிறது இல்ல. இதுதான் உலகம். இன்று வரைக்கும் பொண்ணுங்களத்தான் எல்லாருமே தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சேம் டைம் அதே அந்த பாய்லயும் நிறைய தப்பு இருக்கும். ஆனா அந்த விஷயம் வந்து வெளியில வராது. இவள் வாயாடி தானே, இவ சரியில்ல தானே, இவ கோவக்காரி தான். இவளோட எண்ணெண்டு தான் அந்த பையன் வாழுவான், லவ் பண்ணுவான். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழாம விட்டதே நல்லது. இதோடயே 2க்கும் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு தானே! அப்படியெல்லாம் தான் இந்த உலகம் கதைச்சுட்டு இருக்க போகுது. ஆனா பொண்ணு மேல இருக்கிற தப்ப விட, பையன் மேல இருக்கிற தப்ப கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தான், யார்ல தப்புன்னதையும் உண்மையிலேயே தெரிய வரும். அதுக்காக பையன்லாம் ஃபுல்லா தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க பொண்ணு தான் காரணம்ன்னு எல்லாருமே டிசைட் பண்ணிடாதீங்க. நீங்களே தேவையில்லாம கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. தீர விசாரிச்சா தான் யார் மேல தப்புன்னு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்ல. தேங்க் யூ.